श्री राम जय जय राम। 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 कुमार योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। जय श्री सद्गुरुनाथ महाराज की। சுவாமியை சந்திக்கும் போது தரிசிக்கும் பொழுது என்ன காரணமோ தெரியல, நிறைய பகவத்கீதை பற்றி சுவாமி பேசியிருக்கார். அதனால் யோகியும் கீதையும் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சில கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். பார்த்தசாரதி அப்படின்னு ஒரு பக்தர், சுவாமிக்கு அற்புதமான பக்தர். யோகிராம் சுரத்குமார் நாம மகிமை அப்படின்னு ஒரு அருமையான கிருதி பண்ணியிருக்கார் அவர். 25 பாடல்கள். அதில் சொல்லுகின்ற சொல்லெல்லாம் கீதையே ஆகும், செல்லுகின்ற வழிகாட்டும் தந்தையும் ஆகும், கொல்லுகின்ற அகந்தைதனை வெற்றி கொண்டிடவே அப்படின்னு அந்த பாடலை முடிக்கிறார். சுவாமி என்ன சொல்கிறாரோ அது கீதை. தனியாக கீதைன்னு ஒன்று கிடையாது. ஆனாலும் கீதைக்கு மேலே சுவாமிக்கு அவ்வளவு பிரியம். நிறைய ஸ்லோகங்கள் ஹவர்ஸ் டுகெதர் சுவாமி கீதா ஸ்லோகம் சான் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் ஒரு ஸ்லோகம், ஒரு சந்தர்ப்பம் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். உலகத்தில் யாருமே தப்பு பண்ணணும் அதர்மம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஆனால் என்ன காரணத்தினாலோ பலவந்தப்படுத்தி தவறுகள் செய்யப்படுவிக்கிறார்கள். அர்ஜுனன் கேட்குறான் பகவான் இடத்துல, அதக்கேன பிரதிஷ்டோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. ரொம்ப சுவாபாவிகமாக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இந்த கேள்வி நிச்சயமாக கேட்டிருப்போம். யாருக்கும் அதர்மம் பண்ணணும் பாபம் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் கிடையாது. துரியோதனனிடத்திலே கேட்குற ஒரு சந்தர்ப்பம், ஏன் இது மாதிரி அநியாயமாக பாண்டவர்களை கஷ்டப்படுத்துகிற? துரியோதனன் சொல்கிறான், எனக்கும் அதான் கேள்வியாக இருக்குது, நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் யாரோ உள்ளுக்குள்ளே இருந்து இதெல்லாம் என்ன செய்விக்கிறா அப்படின்னு சொல்கிறான் துரியோதனன். அதை தான் இங்கே அர்ஜுனன் கேட்குறான், அதக்கேன பிரதிஷ்டோயம், யார் இந்த தப்பு பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து பலவந்தப்படுத்துகிறா அப்படின்னு கேட்குறார். பலாதிவ நியோஜிதா, பலவந்தமாக தவறு செய்யும்படியாக தூண்டப்படுகிறோமே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். அதுக்கு பகவானுடைய பதில், காமயேஷ குரோதயேஷக ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்பமா வித்தி ஏனம் இக வைரினம் அப்படிங்கிறார். ரஜோகுணத்திலிருந்து தோன்றுகின்ற காமமும் குரோதமும் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். இதை விரோதி என்று அறிந்து கொள். விரோதி அப்படிங்கிறது யாரோ நம்ம பக்கத்து வீட்லேயோ அல்லது எதிரிலேயோ இல்லை. விரோதி நமக்குள்ள தான் இருக்கார். யார் விரோதி அப்படின்னா, ஒன்று காமம், இன்னொன்று கோபம். காமம்னா ஆசை, குரோதம் அப்படின்னா கோபம். ஆசையும் கோபமும் தான் தவறு செய்யறதுக்கு காரணம் என்றால், இந்த ஆசையை விலக்கி விடலாமே. எதனால இந்த ஆசை வர்றது, ஏன் ஆசைப்படுறோம்? பகவான் சொல்றார், ஆசை உருவாகிறதுக்கு வேற எதுவும் காரணம் கிடையாது, அறியாமை ஒன்றுதான் காரணம் அப்படிங்கிறார். எதனால ஒண்ணுக்கு ஆசைப்படுறோம்?
ஆசைப்படுகின்ற ஒன்றை அடைந்து விட்டால் நிம்மதியாக இருக்கலாம், திருப்தியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆசைப்படுறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனைக்காக வேண்டியும் துக்கப்பட்டிருப்போம் நாம். ஆனால் அதை யோசிக்க மாட்டோம். ஆசைப்படுறதுல ஒரு சுகம் இருக்குது. அந்த ஆசைப்பட்ட பொருள் அடைஞ்ச அடுத்த க்ஷணத்திலிருந்து துக்கம் ஆரம்பிச்சிடும். அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதற்கு காரணம் ஆசையை பற்றிய தெளிவான அறிவின்மை. எதனால் ஆசை வர்றதுன்னு பார்த்தோம்னா அறியாமையினால தான் வருது. ஒரு விஷயத்தை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம அதை ஆசைப்பட மாட்டோம். பகவான் சொல்கிறார், காம ஏஷக குரோத ஏஷக ரஜோகுண சமுத்பவக. ரஜோகுணத்திலிருந்து தோன்றுகின்ற இவை இரண்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆசை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் பல வேறு துன்பங்களுக்கு அது காரணமாக ஆயிடும். அறியாமை அப்படிங்கிறது சுவாபாவிகமாகவே நம்ம இடத்துல இருக்கு. அதனால குருமார்கள் பிரத்யேகமாக தன்னை சார்ந்தவர்களிடத்துல, தன்னை நினைப்பவர்களிடத்துல எதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னா இந்த அறியாமையை தான் விளக்கணும்னு நினைக்கிறா. 1000 விஷயங்கள் இவா கேட்கலாம். சுவாமி எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கலாம். கொடுக்கவும் கொடுப்பார் தேவையாகும் பட்சத்தில். ஆனால் சுவாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எதை விரும்பி எதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னாக்கா, பொதுவாக குருமார்கள் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறத விட எடுக்கிறது தான் அதிகம். பிச்சைக்காரன் அவர் சும்மா சொல்லலை. நம்ம இடத்துல அவருக்கு சில பிச்சைகள் தேவை இருக்கு. என்ன அப்படின்னா, ஆராதனை எந்தன் அறியாமை ஒன்றுமே அப்படின்னார் ஒரு அடியவர். இது வேற எங்கேயும் செல்லுபடி ஆகாது. என்னுடைய அறியாமை, நிறைய அறியாமையோடு இருக்கேன், கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு யார்ட்டையாவது கொடுக்க முடியுமா? கொடுத்தா வாங்கிப்பாளா? அது வாங்குற ஒரே ஒரு இடம் குரு தான். ஒரு இடத்துலையும் செல்லுபடியாகாத விஷயம் இந்த அறியாமைங்கிறது. அதை பிக்ஷையாக கேட்கிறார் அவர். அதுக்காக அவர் நமக்கு ஒன்று கொடுக்குறார். அந்த அறியாமையை, நம்ம இடத்துல உள்ள அறியாமையை எடுத்துக்கிறதுக்காக ஒன்று நமக்கு கொடுக்குறார். அதுதான் அவருடைய நாமம். ஏன்னா பூரணமான அறிவு ஸ்வரூபம் அந்த நாமம் அப்படிங்கிறது. நாமத்துக்கு அந்நியமாக, நாமத்துக்கு மேலான ஒரு நாலெட்ஜ், ஒரு ஞானம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால தான் குருவை பற்றி சொல்லும்போது சொல்கிறா, அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனக்ஷலாகயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம்ம எல்லாருக்குமே ஒரு கேட்ராக்ட், நம்ம கண்புரை இருக்கு. எல்லாருக்குமே கண்புரை இருந்தால் என்னாகும்? பார்வை தடைபடும். எது உள்ள வஸ்துவோ அதை பிரத்யட்சமாக வெளிப்படையாக தெளிவாக பார்க்க முடியாது. கண்ணில் ஏற்பட்டிருக்கிற திரை அதை மறைக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தை அல்லது சத்தியத்தை, உண்மையை தெளிவாக பார்க்கின்ற தன்மை நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே கண்புரை இருக்கு. என்ன கண்புரை அப்படின்னாக்கா, அறியாமை என்கின்ற கேட்ராக்ட் அது இருக்கு. சக்ஷுர் உன்மீலிதம் ஏன ஞானாஞ்சனக்ஷலாகயா அப்படிங்கிறார் குருநாதர் இடத்துல. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்புரைக்கு ஆப்ரேஷன் கிடையாது. அதுக்குன்னு ஒரு மஷி இருக்கு. சாதாரணமாக பெண்கள் சின்ன வயசுலேருந்தே கண்மஷி எழுதுறது உண்டு. சின்ன வயசுலேருந்தே கண்மஷி போட்டோம்னா அநேகமாக கேட்ராக்ட் வராது. இப்போ அது ஸ்டைல் அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுட்டோம் நாம். அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி குருநாதர் ஒரு அஞ்சனம்னா மை, ஒரு அஞ்சனம் வச்சிருக்கிறாராம். என்ன அப்படின்னா, ஞானாஞ்சனக்ஷலாகயா, ஞானம் அப்படிங்கிற ஒரு அஞ்சனத்தை நம்ம கண்ணில் எழுதிறார். இப்போ என்ன ஆறுது? அந்த கண்புரை விலகி சத்தியம் உள்ளது உள்ளபடி நமக்கு தெரிகிறது. ஞானாஞ்சனக்ஷலாகயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை. அதுக்காக தான் குருவை வழிபடணும். அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு 1000 க்ஷேத்திரங்கள் இருக்கு. கோவில்கள் எல்லாம் பெரும்பாலும் காமியமான பிரார்த்தனைக்கான ஸ்தலங்கள் தான் ஆலயங்கள். ஆலயங்களை அபூர்வமாக சில மகான்கள் தன்னுடைய தெய்வீகத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறார்களே தவிர
பெரும்பாலான ஜனங்கள் க்ஷேத்திரங்களுக்கு போகிறவா லௌகீகமான விஷயங்களை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் போகிறா. குரு அதற்கானவர். அங்கே லௌகீகமும் பூர்த்தியாகும். ஆனால் குருவனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த தெய்வீகமான அறிவை, அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துருவார். அதான் குருவனிடத்தில் ஒரு பெரிய கருணைங்கிறது. உலகத்தில் இருக்கிற கவலைக்கெல்லாம் காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பகவான், மலமலையா நம்ம கவலைப்பட்டு இருப்போம். அர்ஜுனனுக்கு கூட இப்போ ஒரு மிகப்பெரிய கவலை, யுத்தம் செய்யறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஆனா பகவான் அர்ஜுனன் இடத்துல சொல்றார், அர்ஜுனா உன்னுடைய கவலைக்கு ஒரு காரணமும் இல்லைங்கிறார். அர்ஜுனனுடைய கவலைக்கு மட்டும் இல்லை, நம்ம யாரெல்லாம் வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ ஒருத்தருடைய கவலைக்கும் ஒரு காரணமும் கிடையாது. காரணம் இல்லாம தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு இருக்கோம். அசோச்சியான் கீதையில உபதேசம் பகவான் ஆரம்பிக்கிறார். 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல. எடுத்ததுமே கீதோபதேசம் முதல் தாட்டே என்ன அப்படின்னு கேட்டா, அசோச்சியானு அன்வசோச்சஸ்துவம். அர்ஜுனனிடத்துல பகவான் சொல்றார், அர்ஜுனா நீ கவலைப்பட தேவையில்லாத விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறார். அர்ஜுனனுக்கு தன்னுடைய கவலை ரொம்ப மலையா தெரிகிறது. மிகப்பெரிய தர்ம சங்கடம். பூஜார்கா அரிசூதன, என்னுடைய பூசனைக்குரியவர்கள் பீஷ்மர் துரோணர் முதலியவர்கள் எதிரில் நிற்கிறார்கள். அவர்களை என்னுடைய கையினால் யாரிடத்திலிருந்து யுத்த கலையை நான் கற்றுக்கொண்டேனோ அவர்களிடத்தில் அந்த யுத்தத்தினாலேயே அவர்களை கொல்ல வேண்டியது இருக்கிறது. இது அதர்மமாகாதான்னு கேட்கிறார். பகவான் சொல்றார், அதர்மம் இல்லை. ஒரு கால் அவர்களை கொல்வதற்கு நீ தவறினாயே ஆனால் அது அதர்மங்கிறார். ஊருக்கெல்லாம் ஒரு நியாயம், கிருஷ்ணனுக்கு ஒரு தனி நியாயம். இது அதர்மங்கிறார். ஏன் அப்படின்னா, பீஷ்மர் துரோணர் இடத்துல பகவானுக்கு பிரியம் இல்லையான்னா அர்ஜுனனை காட்டிலும் பிரியம் உண்டு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவரை ஏன் வதம் பண்ணணும் அப்படிங்கிறன்னா, பீஷ்மர் துரோணரை வதம் பண்றதுக்கு கிருஷ்ணன் சொல்லல. எதிரில் நிற்கிறவா அதர்ம பூயிஷ்டர்கள், அதர்மத்தின் பக்கத்தில் வந்திருக்கிறவர்கள். அதர்மத்தின் பக்கத்தில் வந்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அழிக்கத்தக்கவர்கள், அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால அழிக்கணுமே தவிர பீஷ்மர் துரோணரை அழிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அதர்மம் அழிக்கிறது தான் இங்கே நோக்கம். அதர்மம் அழிக்கணும்னா அதர்மத்தை சார்ந்திருக்கிறவர்களை அழிச்சாதான் அதர்மத்தை அழிக்க முடியும். அதனால அவர்களை அழிக்கணும்னு சொல்றேங்கிறான் பகவான். அர்ஜுனன் சொல்றான், என் பீஷ்ம தாத்தா மடியில் எவ்வளவு நாள் உட்கார்ந்து அவர் தாடியை தடவி கொடுத்துருப்பேன். தாத்தா தாத்தான்னு எவ்வளவு அருமையா போய் இத்தனை நாள் நான் அழைச்சிருக்கேன். அவரை எப்படி கிருஷ்ணா வதம் பண்றது? நான் அஸ்திரம் விட்டேன்னா அவர் சரீரம் அழிஞ்சு போமே. யாருடைய கையினால இந்த யுத்தங்களை எல்லாம் நான் கற்றுக்கொண்டேனோ அவரையே அல்லவா நான் யுத்தத்தில் அழிக்க வேண்டியது இருக்கு. துரோணரை, கிருபாச்சாரியர் எப்பேற்பட்ட மகான், இவர்களெல்லாம் யுத்தத்தில் அழிந்து போவார்களே கிருஷ்ணா, இது நியாயமானு கேட்கிறான். பகவான் சொல்றார், நீ அதுக்காக கவலைப்படுற? இவெல்லாம் அழிஞ்சு போவாங்கிறதுக்காக கவலைப்படுற அர்ஜுனா, பிரயோஜனம் இல்லைங்கிறார். நீ கவலைப்பட்டு பயனில்லை. ஏன் அப்படின்னா, நீ கவலைப்பட்டாலும் கவலைப்படாமல் போனாலும் இவர்களுடைய உடல் ஒரு நாள் நிச்சயமாக அழிந்தே போகும். நீ அர்ஜுனன் கவலைப்படுறாங்கிறதுக்காக அவள்லாம் சாகாமல் இருக்க போறதில்லை. என்னைக்குனாலும் அவளுக்கு மரணம்ங்கிறது நிச்சயமாக வந்துடும். கவலையை விடு அப்படின்னார். இல்லை அவள் சரீரம் அழிஞ்சு போகிறது பற்றி எனக்கு கவலை இல்லை, அவள் ஆத்மா அழிஞ்சு போமே கிருஷ்ணா அப்படின்னா, கவலையே படாத. ஆத்மாவுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நச்சைனம் கிளேதயந்தி ஆபக நசோச்சயதி மாருதக. ஆத்மாவுக்கு எதனாலும் எந்த காரணத்தை கொண்டும் அழிவில்லை அர்ஜுனா. ஆன்மா அழிஞ்சு போகுங்கிறதுக்காக கவலைப்படாத, விட்டுடும். இல்லை எனக்கு ஆத்மா அழிஞ்சு போகிறத பற்றியோ அவள் சரீரம் அழிஞ்சு போகிறத பற்றி நம்ம தான் காரணம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப புத்திசாலியாச்சு. அடுத்து என்னடா காரணம் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறா அர்ஜுனன். ஆத்மாவோ சரீரமோ அழிஞ்சு போட்டோம் கிருஷ்ணா, எனக்கு கவலை இல்லை. நான் பண்ணுறது அதர்மமாச்சே. எப்பேற்பட்ட மகாத்மா, நீ தானே பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி தந்திருக்க. இவ்வளோ அழிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? பூசைக்குரியவர்களை எப்படி அஸ்திரங்களால் வதம் பண்ணுவது? பகவான் சொல்றார், இவர்களை தன்னுடைய கையினால் வதம் பண்ணுவது அதர்மம் அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறான். பகவான் சொல்றார், உன்னுடைய கையினால வதம் பண்ணாமல் போனாதான் அதர்மம் அப்படிங்கிறார். ஏன்னா
நீ எதுக்காக வில்லுக்கு விஜயன்னு பேர் வாங்கியிருக்கிறாய் அப்படின்னா தர்மத்துக்கு யுத்தம் பண்ணுறதுக்காக தான், தர்மத்துக்காக. அந்த தர்மத்தை ஜெயிக்கணும்னா இப்போ நீங்கள் இந்த யுத்தத்தை செய்துதான் ஆகணும், இவர்களை வதம் பண்ணித்தான் ஆகணும். இது எந்த விதத்திலையும் அதர்மம் ஆகாது. தேடி தேடி பார்க்குறான் அர்ஜுனன், 4வது ஒரு காரணத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியல. அர்ஜுனனை விடுங்கோ, நம்ம அத்தனை பேருக்கும் இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன கவலைகள் பட்டோமோ, இப்போ பட்டு கொண்டு இருக்கோமோ, சில பேர் சத்சங்கத்துக்கு வந்தால் கூட மூஞ்சியை உருன்னு வச்சுட்ருப்பா. என்ன காரணம்? என்னென்னா உள்ளுக்குள்ளே நிறைய கவலைகளை சுமந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, சில பேருக்கு ஃபியூச்சரை பற்றி கவலை, நாளைக்கு என்ன நடக்குமோ, இனி என்னென்ன கவலைகள் பட போகிறோமோ அதுக்கெல்லாம் பகவான் சொல்கிறார் காரணமே கிடையாதுங்கிறார். தெர் இஸ் நோ ரீசன் அட் ஆல். காரணமே இல்லாமல் ஒருத்தர் கவலைப்பட்டு இருக்காருன்னா என்ன சொல்கிறது? காரணமே இல்லாமல் ஒருத்தர் தெருவில் ரோட்டில் சிரிச்சுக்கிட்டே போகிறாருன்னு வச்சுக்கோ. இப்போ பல பேர் அப்படி போகிறா, காதில் ஒன்று வச்சுக்கிட்டு. காரணமே, நம்முடைய கவலைக்கெல்லாம் பகவான் துணிஞ்சு சொல்கிறார், நம்முடைய கவலைகளுக்கெல்லாம் காரணமே இல்லை. கவலைப்பட்டு சாகிறதுக்காக நம்ம மனுஷனாக பிறக்கலைங்க. அது நம்ம நினச்சி பார்க்கணும். கவலைப்படுறதுக்காக ஒரு ஜென்மா மனுஷ ஜென்மானாக்கா ரொம்ப சந்தோஷமாக நாயாவோ கழுதையாவோ பன்னியாவோ நம்ம பிறந்துக்கலாம். அதுக்கெல்லாம் கவலை இல்லை, எந்த கவலையும் இல்லை. அன்னன்னைக்கு ஏதோ பசிக்கு ஆகாரம் கிடைச்சா போதும். ஜந்தூனாம் நரஜன்மம் துர்லபம். கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு ஒரு மனுஷ ஜென்மாங்கிறது கிடைக்கிறது. கவலைப்படுறதுக்கா இது? எப்பேற்பட்ட குருநாதர் அவருடைய சன்னதியில் உட்கார்ந்து நாக்கு மடக்கி 4 தடவை அவருடைய நாமத்தை சொன்ன பிறகு நான் நாமமும் சொல்றேன் கவலையும் படுறேன்னாக்கா கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது நம்மளை. எஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனாத் விமுக்தே. எப்போ பகவன் நாமத்தை, குருநாதருடைய நாமத்தை துணிஞ்சு சொல்றார், இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்லு, அதுக்கு அசாத்தியமான தைரியம் வேணும். இவர் நாமத்தை சொன்னா எப்படி கிடைத்தேற்றமாகும்? உடனே சந்தேக புத்தி வரும் நமக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, பல சந்தர்ப்பம் சந்நிதியோட நான் பார்த்துருக்கேனே, பல மணி நேரம் எதை பற்றியும் கவலைப்படாம தன்னுடைய நாமத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம சொல்ல மாட்டோம்னு நல்லா தெரியும் அவருக்கு. அதனால அத்தனை பேருக்காக வேண்டியும் அவர் சொல்றார். அந்த நாமத்தை சொன்ன பிறகும் கவலைக்கு ஏது இடம்? பரிதிமுன் பனியே போல நசித்திடல் வேண்டுமன்னாங்கிறார் பாரதியார். சூரியோதயத்துக்கு பிறகு பனித்துளிக்கு எங்க இடம் இருக்க போறது? அடுத்த க்ஷணம் அது உருகி மாஞ்சு போறது இல்லையா? அதே மாதிரி நாமம் சொன்ன அடுத்த க்ஷணத்துல நம்மிடத்தில் உள்ள மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் பறந்தோடி போகணும். நீங்க நாமம் சொல்றீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு இதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நாமம் சொன்ன அடுத்த க்ஷணம் மனசுல உள்ள எல்லா கவலையும் போயிட்டுது அப்படின்னா நீங்க சொன்னது நாமம், இல்லைன்னா அநாமம். நாமம் சொல்லலை. நீங்கள் என்னடா பெரிய டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாரே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நாமம் சொன்னாலே இது கவலைப்படு. ஏன்னா நம்ம பலவந்தமாக கவலை போயிடுத்து, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னமும் இருக்குன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கற்பனை தானே, எல்லாம் இமேஜினேஷன். வாழ்க்கையே கற்பனை தான். என்னைக்கு நாக்கு மடக்கி யோகிராம் சுரத்குமார்னு முதல் தடவை நாமம் சொன்னமோ அன்னைக்கு கவலையெல்லாம் பிடுங்கிட்டார் அவர். அங்க இருக்க முடியாது. இருக்கு அப்படின்னு நினைச்சு நாமளா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். முதல் தடவை நாமம் சொல்லும் போதே பூரணமா அவரிடத்துல நம்ம சரணாகதி பண்ணினமோ இல்லையோ, அவர் சரணாகதி நம்ம பண்ணினதா நினைத்து கொண்டு நம்மளை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதான் சத்தியம். நம்ம புத்தினால நம்ம என்னைக்கு சரணாகதி பண்றது? நான் பெரியவன், நான் ரொம்ப அழகானவன், நான் படித்தவன், இதெல்லாம் விட்டுட்டு என்னைக்கு சரணாகதி பண்ண போகிறோம்? பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பல ஜன்மங்கள் எடுக்கலாம். பாண்டுரங்கனுக்கு
ஏகநாதர்னு ஒரு பக்தர், குடும்பஸ்தர் தான். இதுக்கெல்லாம் சந்நியாசம் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வைராக்கியம் அப்படிங்கிறது யாருக்கும், இல்லறத்தில் இருக்கிறவாளுக்கு தான் இன்னும் அதிகமாக வேணும். சன்னியாசி எல்லாத்தையும் விட்டுட்டு போனவாளுக்கு வைராக்கியம் எதுக்கு? அத்தனை பாசபந்தங்கள் மத்தியில் இருக்கும்போது தான் பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இல்லறத்தார் தான் அவர், விவசாயம் தான் அவருக்கு தொழில். காலையில் விவசாய நிலத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அதிகாலையில் எழுந்து சந்திரபாகாவுக்கு போயிடுவார். நீராடி வஸ்திரம் உடுத்தி பகவத்கீதையினுடைய 700 ஸ்லோகம், மாசத்துல ஒரு நாள் கிடையாது, வாரத்துல ஒரு நாள் இல்லை, நித்தியப்படி தினசரி. பகவத்கீதையில் ஒரு 10 ஸ்லோகம் தெரியும்னா எத்தனை பேர் கை தூக்க சொன்னால் ஒரு 5-10 கை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குவாங்க. 700 ஸ்லோகம் நித்தியப்படி சொல்லுவார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவ மாமகாஃப் பாண்டவாச்சைவ கிம் அகுர்வத சஞ்சய ஸ்ரீமதே பாண்டுரங்காய நமஹ. சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். 700 ஸ்லோகம் சொல்கிறது கூட உங்களுக்கு ஆச்சரியமாகப்படாது. நான் இப்போ சொல்கிறத கேட்டால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம். நீ பார்க்குறோம், ஒரு நமஸ்காரம் பண்ணுறதுக்குள்ளாலேயே அஷ்டாங்க யோகம் பண்ணின பாடுபடுறா ஒவ்வொருத்தரும். 700 நமஸ்காரம். ஒரு நாளைக்கு ராத்திரி முழுக்க மழை பெஞ்சுது. ஒரு வீட்டு திண்ணையில் ஒதுங்கி இருந்தார். பயங்கரமான குளிர். ஒரு துணி வியாபாரியும் அந்த மழைக்காக ஒதுங்கினார். இவர் அந்த குளிரில் நடுங்கிறது பார்த்துட்டு ஒரே ஒரு வஸ்திரத்தை கொடுத்துட்டு இதை உடுத்திக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். காலில் பொழுது விடிஞ்சு சந்திரபாகா நதியில் போய் ஸ்நானம் பண்ணி அந்த புதிய வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு சொல்லி ஸ்ரீமதே பாண்டுரங்காய நமகான்னு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? பார்த்தா ராத்திரி முழுக்க மழை பெஞ்சு நதிக்கரையெல்லாம் சகதியாக இருக்குது. உடுத்தி இருக்கிறதோ புதிய வஸ்திரம். இது விழுந்தால் அது சேதி ஆகிடுமே அப்படின்னு சொல்லி அது குனிஞ்சு, சில பேர் இந்த கோயிலை பார்த்தா இப்படி வச்சுட்டு போவோம், அது என்ன கும்பிடுன்னே தெரில எனக்கு. அது மாதிரி குனிஞ்சு கும்பிட்டுட்டு 700 நமஸ்காரம் பண்ணி திரும்பி வந்தார். அவர் பண்ணின காரியம் அவருக்கே சகிக்கலை. கேவலம் உடுத்தி இருக்கிற வஸ்திரம் அழுக்காயிடுங்கிறதுக்காக பாண்டுரங்கனுக்கு நமஸ்காரம் பண்ணினதுக்கு கூசின இந்த உடம்பு இனி ஒரு க்ஷணம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சார். எதிரில் ஒரு விவசாயி நுகத்தடியும் மாடுமா வந்தார். அந்த நுகத்தடியை மாடையும் தான் வாங்கி அந்த ஏறு பூட்டுற இடத்துல தன்னுடைய உடம்பையே பூட்டினார். அந்த மாட்டை விரட்டினார். அது வேகமாக ஓடுறது. அந்த ஓடுற வேகத்தில் அவருடைய உடம்பு சல்லடையாக ரோட்லையும் கல்லுலையும் முள்ளுலையும் அடிபட்டு இரத்த சகதியாக ஆறுது. எங்கிருந்தோ குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு கருத்த பையன் நிறுத்து அப்படின்னு நுகத்தடியை பிடிச்சான். யாருப்பா நீ? நிறுத்தாத, பாண்டுரங்கனுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கூசின இந்த உடம்பு ஒரு க்ஷணம் இருக்கக்கூடாது, விடு அப்படின்னார். அந்த பையன் கேட்குறான், இது உன்னுடைய உடம்புன்னு நீ எப்படி நினைக்கலான்னு கேட்குறான். இது உன்னுடைய உடம்பா? அது அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. அந்த பையன் சொல்கிறான், இன்னைக்கு முதல் நாள் சந்திரபாகா நதிக்கரையில் ஸ்நானம் பண்ணி தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு சொல்லி பாண்டுரங்காய நமகான்னு முதல் நமஸ்காரம் பண்ணினையோ அன்னைக்கே இந்த சரீரம் பாண்டுரங்கனுடையது, இது உன்னுடையது கிடையாது. இதை உபத்திரப்படுத்துறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்கிற. எதுக்காக சொல்றேன்னா, என்னைக்கு யோகிராம் சுரத்குமார்னு முதல் நாமம் சொன்னமோ அன்னைக்கே சுவாமி இவன் என்னுடையவன் இவள் என்னுடையவள் அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்டார். நாம அதுக்கு பிறகு அது என்னுடையது இது என்னுடையதுன்னு நான் நினைச்சிட்டு இருப்போம். அது நம்ம பிரச்சனை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பழக்க தோஷம் நம்மளை விட்டு மாறாது இல்லையா? யாருடையவர் அப்படின்னா பாண்டுரங்கன் பகவானுடைய சுவாமியுடையவர் தான். விளையாட்டா ஒரு சம்பவம் சொல்றேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தது சொல்லக்கூடாது, ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்துக்கு சொல்லி ஆகணும். ராம்ஜி ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது வருஷம் சுவாமியை பார்க்கறதுக்காக தீர்த்த யாத்திரை போகும்பொழுது யாரோ ஒரு பக்தர், முன்ன பின்ன தெரியாதவர், திருவண்ணாமலைக்குன்னு வந்திருக்கார் போல இருக்கு. அவர் நம்ம இடத்துல கேட்டார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டார். நாம் சொன்னால் ஆயிடுத்து அப்படின்னேன். அப்படியா, எங்கேருந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். திருவண்ணாமலையிலேருந்து அப்படின்னேன். இது யாத்திரையில் பஸ்ஸில் போகும்போது நடக்கிற ஒரு கேஷுவலாக நடக்கிற ஒரு கான்வர்சேஷன்.
சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி உட்காந்துருந்தா சுவாமிக்கு போட்டுற ஒரு அழகான ஒரு ரோஜா மாலை அதை போட்டுட்டு உட்காந்துருக்கார் சுவாமி. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி முடித்த உடனே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தான் கழுத்தில் போட்டிருந்த மாலையை அப்படியே என் கழுத்தில் தூக்கி போட்டார். அந்த விசிறி கொட்டாங்கச்சி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு அப்படியே பிளஸ் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் நம்முடைய கவனம் நம்மிடத்திலிருந்து வேற திரும்பி எடுத்து அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த மாலையை மெல்ல கழட்டலாம். அது என்னமோ அந்த திருவண்ணாமலையில் அந்த மாலை பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஜிக்னா எல்லாம் சுற்றி ஒரு மாதிரி அரிக்கும். அது அரிக்கிறது அப்படின்னு கழட்ட போனா நோ அப்படின்னார். 2 மணி நேரம் அந்த மாலையை கழுத்தில் போட வச்சு கடைசியில் இப்போ இந்த மாலையை கழட்டலாம், இதை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டார். நான் ப்ரிசர்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன் பகவான் அப்படின்னார். இட்ஸ் ஓகே, டூ இட். இந்த மாலைக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு அப்படின்னார். இந்த மாலைக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விளையாட்டா சொன்ன ஒரு வார்த்தை சுவாமி அதை அப்படியே யதார்த்தமாக்குறார் பாருங்க. அதே மாதிரி விளையாட்டா அவர்கிட்ட என்னை காப்பாற்றணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் கூட அதை அப்படியே அவர் கொடுத்துடுறார். எது வேணுமோ எவ்வளவு வேணுமோ எப்போ வேணுமோ அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக அவர் பண்ணுறார். மை ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட்லி மேனேஜிங் த வேர்ல்டு. நம்முடைய ஆசைக்கு தான் ஒரு அளவில்லையே, அதிகமாக நினைக்கிறோம், அதிகமாக எதிர்பார்க்குறோம், எப்போவெல்லாமோ தகாத சமயத்தில் எதிர்பார்க்குறோம், அதெல்லாம் நடக்கலை அப்படின்னோடனாக்க உடனே நம்ம அனுகிரகம் பண்ணலையோன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த முதல் நாமத்திலேயே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் சத்தியம். எதுக்காக அவர் தன்னைத்தானே நாமம் சொல்கிறார் அப்படின்னா, சாரதா தேவி சொல்கிறது உண்டு. நிறைய பேர் எங்கிட்ட மந்திர தீட்சை வாங்கிட்டு போகிறா, ஆனால் வாங்கிட்டு போகிறதோட சரி அப்புறம் ஜபம் பண்ணுறதே இல்லை. அம்மா ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து சாரதா தேவி ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அம்மா உடல்நிலை சரியில்லாத சமயம் இந்த வயசில் இவ்வளவு ஜபம் உங்களுக்கு தேவையாதா, அப்படி என்ன ஆத்ம ஞானம் உங்களுக்கு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா எல்லாரும் எங்கிட்ட தீட்சை வாங்கிட்டு போகிறா, ஆனால் அவள் யாரும் ஜபிக்கிறது இல்லை, யாரெல்லாம் என்னிடத்துல தீட்சை வாங்கியிருக்காளோ அவளுக்காக வேண்டியெல்லாம் நான் ஜபிக்கணுமா இல்லையா? அது மாதிரி தூக்கத்தில் கூட சுவாமியை பார்த்தீங்கன்னா அந்த ஜபம் அந்த தூக்கத்தில் கூட போய் நடந்துகிட்டே இருக்கும். எதுக்கா அப்படின்னாக்கா நம்மள மாதிரி ஆசாமிகளுக்காக வேண்டிதான். நம்ம வாங்கிட்டு மறந்துடுவோம். அவர் முன்னால் உட்காந்து யோகிராம் சரத்குமார் சொல்லுவோமே தவிர சமயத்தில் மறந்துடுவோம். சரவணையா சொன்னாங்க இல்லையா, அந்த சமயத்தில் நமக்கு ஞாபகம் அது என்னமோ அந்த கிருபை இருந்தால் தான் சாத்தியம். அதனால இந்த குரு கிருபை அப்படிங்கிறது அலாதி. அது எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் கிடைக்காது. அப்படி இந்த காமயேஷக குரோதயேஷக அப்படின்னு சொல்றா இல்லையா பகவான், அது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த 3 குணங்களிலிருந்து விடுதலை அடைவது அப்படிங்கிறது நம்முடைய சாமர்த்தியத்தினால இல்லை, அது ஒரே கிருபை தான், குரு கிருபை தான். அதனால தான் அது சாத்தியம். மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்லோகம். பல மணி நேரம் திரும்ப திரும்ப ஒரு பெக்யூலியர் டியூன் சுவாமி கீதா ஸ்லோகத்துக்கு வச்சிருக்கார். மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவ. ஆனந்தமாக இருக்கும் சுவாமி பாடும்போது. கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து பல மணி நேரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. மத்த பரதரம் நான்யது, பலவிதமான மணிகளால் கோர்க்கப்பட்ட அந்த நூல் சூத்திரே மணிகண. எப்படி ஒரு நூலில் பலவிதமான மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இவை அனைத்தும், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என்னில் கோர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட்ஸ். அந்த ஸ்லோகம் சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்லோகம். திரும்ப திரும்ப அதை சொல்வார், ஃபாதரை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சுவாமிக்கு பிடித்தமான ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய சரம ஸ்லோகம். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. இந்த ஸ்லோகங்களெல்லாம் பகவான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், திரும்ப திரும்ப நான் பார்க்குறேன் இந்த பகவான் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் தாத்பரியம்
சரணாகதி சரணாகதி சரணாகதி. அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம், வேறு சிந்தனை இல்லாமல் எவன் ஒருவன் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன் அப்படிங்கிறான். சில சமயங்களில் இது பொய்ன்னு தோணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் 1000 சம்பவங்கள் சுவாமி அனுகிரகம் பண்ணதை நம்மளால சொல்ல முடியும். நம்மகிட்ட அனன்ய சிந்தையா இருக்கு, வேற சிந்தனை இல்லாமல் பகவானையா நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் பகவான் வகிக்கிறானே அப்படின்னா, ஏனகேன பிரகாரேன, எந்த விதத்திலேயாவது நாமம் சொன்னா போரும். அப்படி சொன்னாலே அவர்களுடைய யோகக்ஷேமத்தை வகிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சத்தியம். எந்த விதத்திலேயாவது சொன்னா வரும். நம்ம என்னைக்கு பக்தியோட சொல்ல போறோம்? அல்லது அப்பேற்பட்ட பக்தி நமக்கு என்னைக்கு வரப்போறது? சா பக்திகி பரம பிரேமஸ்வரூபாங்கிறார் நாரதர் பக்தி சூத்திரத்துல. அனன்யமான 1000 விஷயங்களிடத்துல பக்தி நமக்கு, அதுல ஒண்ணு பகவானிடத்திலையும் பக்தி. அவ்வளவுதானே தவிர பகவானிடத்துல மாத்திரமா நமக்கு இருக்கு பக்தி. பேரப்பிள்ளை கண்டா அங்கேயும் பக்தி வர்றது, பணத்தை கண்டா வர்றது பக்தி வர்றது. அது மாதிரி 10ஓடு 11 பகவானிடத்திலையும் பகவானை கண்டாலும் பக்தி. இப்படிதான் நம்ம பக்தி இருக்கே தவிர அனன்ய பக்தி இல்லையே. ஆனா அவன் நினைச்சுக்கிறான், என்னிடத்துல இவாளுக்கு எவ்வளவு பக்தி அப்படின்னு அவனாவே நினைச்சுக்கிட்டு அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே அப்படின்னு சொல்றானே தவிர, அந்த அனன்ய பக்திங்கிறது ஏகதேச பக்தி தான். அந்த ஏகதேச பக்திக்கே பகவான் இவ்வளவு அனுகிரகம் பண்றான் அப்படின்னாக்கா, அனன்ய பக்திக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணுவான், எப்ப ஏற்பட்ட அனுகிரகம் பண்ணுவான். அப்ப அந்த பக்தியினுடைய சுவாது, அதனுடைய ரசம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியலங்கிறது தான் பிரச்சனையே தவிர, அது புரிஞ்சு போச்சுது அப்படின்னா மற்ற விஷயங்கள்ல நாட்டம் வராது. நமக்கு எதுலையுமே நாட்டம் வராது. இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதே பெரிய தடை நமக்கு. சுதந்திரம் இருக்குன்னு வச்சுங்கோ, எதை செய்யறதுக்கு வேணாலும், ஒரு விஷயத்தை சூஸ் பண்றதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு சுதந்திரம் இல்லை. அந்த இடத்துல தான் நம்ம அடிமையா இருக்கிறோம். சித்தார்த்தன் பிறக்கிறான். சுத்தோதன மகாராஜா ஒரு 7-8 ஜோதிட வல்லுநர்களை அழைச்சி அவன் ஜாதகத்தை கணிக்க சொல்றார். எல்லாரும் ஜாதகத்தை கணிச்சிட்டு 2 விரல காட்டுறா. ஒரே ஒரு ஜோசியரை தவிர மற்ற 7 பேரும் 2 விரல காட்டுறா. 2 விஷயம், ஒன்றும் இவன் சக்கரவர்த்தியா இருந்து நாட்டை ஆளுவான், இல்லை எல்லாத்தையும் திறந்துட்டு சன்னியாசியா போவான். இதான் அவனுடைய ஜாதகத்தில் இருக்கு. சுத்தோதனம் பார்த்தார, ஒருத்தர் மட்டும் ஒண்ணுமே சொல்லாம மௌனமா இருக்காரே, அவருடைய அபிப்பிராயம் தான் என்ன அப்படின்னு அவரை பார்த்தார். அவர் சொன்னார், இந்த 2 எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே உண்டு. ஒன்று வசதியாக சௌகரியமாக இருப்பான், இல்லை பிச்சைக்காரனா அலைவான், சன்னியாசியாக இருப்பான். இந்த 2 தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காமன். ஆனால் இந்த பையன் சித்தார்த்தன், அவனுக்கு பேர் பொருத்தமாக தான் என்னமோ வச்சிருக்கா. சித்தார்த்தன் அப்படின்னாக்கா ரொம்ப அரிது இந்த பேர் சமுதாயத்தில். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அப்படி இருக்கு. எப்படின்னா, ஆசை அனைத்தையும் துறந்தவன் அர்த்தம். சித்தார்த்தன் அப்படின்னா பேர் பொருத்தமாக தான் வச்சிருக்கா. அவர் சொன்னார், துணிஞ்சு சொன்னார், இவன் அத்தனையும் துறந்து விட்டு இவன் சன்னியாசியா போவான் அப்படின்னார். முதல்ல சொன்ன 2 சாய்ஸ் இருக்கு. இவன் சக்கரவர்த்தியாகவும் இருக்கலாம், இல்லை துறந்து விட்டு சன்னியாசியாகவும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சுத்தோதனன் சந்தோஷப்பட்டான். ஏன் அப்படின்னா, சக்கரவர்த்தியாரா இருக்கிறதுக்கான சாய்ஸ் அவனுக்கு இருக்கும்போது எப்படி அதெல்லாம் திறந்துட்டு இவன் சன்னியாசியா போவான்? அவன் தன்னை மாதிரி நினைக்கிறான் சுத்தோதனன் எல்லாரையும். அதே மாதிரி நாம இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம சக்கரவர்த்தி ஆவோங்கிற அந்த நப்பாசை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உலக விஷயங்கள்ல வைராக்கியமோ விவேகமோ வரவே வராது. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கஷ்டமெல்லாம் மாறும், நம்ம நல்லா இருப்போம். இதெல்லாம் விட்டு தொலைச்சாதான் நல்லா இருக்க முடியும். அது வேற விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, விட்டு தொலைக்கிறதுங்கிறது குடும்பத்தையோ வீடையோ உத்தியோகத்தையோ உறவுகளையோ விடுறது அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு மேல இருக்கிற பற்றுதலை விடுறது தான். அற்றது பற்று எனில் உற்றது வீடு. அந்த பற்றுதலை விடுதல் அப்படிங்கிறதான்
அந்த பற்றுதலை முழுமையான பற்றற்ற நிலைக்கு தான் சரணாகதின்னு பேர். உண்மையிலேயே சொல்லப்போனால் இதெல்லாம் நம்முடையது அல்ல, ஆனால் இல்லாத எல்லாவற்றையும் நம்முடையது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமே, அதை அந்த எண்ணத்தை அந்த கற்பனையை விட்டு விடுதல், அதுக்கு தான் சரணாகதின்னு பேர். பகவான் குருநாதர் நம்மிடத்துல ஒரு ஜீவனிடத்துல எதிர்பார்க்கறது வேற எதுவும் கிடையாது. நீ தான் வேணும் எனக்கு, உன்னுடைய பணமோ உன்னுடைய வேற எந்த சம்பத்தும் எனக்கு வேண்டாம். நான் குருங்கிறதுக்கே 2 அர்த்தம் உண்டு. குரு அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னா, சிஷ்யவித்தாபகாரி குரு அப்படிங்கிறது. இதை குதர்க்கமாக நம்ம பதம் பிரித்து அர்த்தம் பார்க்கலாம். சிஷ்யவித் தாபகாரி அப்படின்னு ஒரு அர்த்தம், சிஷ்யவித் அபகாரி அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு விதமாகவும் பிரிக்கலாம். சிஷ்யவித் தாபகாரி அப்படிங்கிறது தான் குருவுக்கு சரியான அர்த்தம். என்ன அப்படின்னா, சிஷ்யவித் அப்படின்னா சிஷ்யனுடைய வித்தையில், சிஷ்யனுடைய ஞானத்தில், அறிவில், தாபகாரி சிஷ்யனுக்கு எப்படியாவது தன்னிடத்தில் இருக்கின்ற அறிவை பகிர்ந்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் குரு. 2வது அர்த்தம் விபரீதமான அர்த்தம். ஏன்னா அது மாதிரியும் சில குருமார்கள் இருக்கிறதுனால அப்படி அர்த்தம் எடுக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, சிஷ்ய வித்து அபகாரி. வித்துங்கிறதுக்கு வித்யான்னு ஒரு அர்த்தம், சம்பத்து செல்வம்னு ஒரு அர்த்தம். அபகாரி அப்படின்னா அபகரிக்கிறதுன்னு அர்த்தம். சிஷ்யனுடைய செல்வத்தை அபகரிக்கிற குருமார்களும், என்ன பெரிய காரில் இறங்குறாளா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு உடனே ரொம்ப ஒரு விசேஷமான உபச்சாரமெல்லாம் கொடுத்து, காரணம் என்னென்னா சிஷ்ய வித்து அபகாரி, எப்படியாவது அவனுடைய வித்து அவன் செல்வத்தை எல்லாம் அபகரிக்கணும்னு நினைக்கிற குருமார்கள். ஆனால் உண்மையிலேயே யார் குரு அப்படின்னா, சிஷ்யனுடைய ஞானத்தில் யாருக்கு தாபம் இருக்கிறதோ, எப்படியாவது இந்த ஆத்ம ஞானத்தை அவனுக்கு கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற குரு இருக்கிறாரே, அவர் தான் யதார்த்தமான குரு. அப்படி எதிர்பார்க்குற குரு நம்மளிடத்துல எதிர்பார்க்கறது எதுன்னு கேட்டால் நம்மளை தான் எதிர்பார்க்குறார். அவருக்கு நம்ம தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கால் நம்முடைய எல்லாத்தையும் கூட கொடுப்போம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம், நம்மளை கொடுக்க மாட்டோம். அதனால ஆன்மீகத்தில் அல்லது குருவை அடைந்தவர்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தில் சாதிக்க வேண்டியதுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆன்மீகத்தில் இழக்க வேண்டியது நம்மிடத்துல நிறைய இருக்கு. ஆனால் நம்ம அதை மட்டும் என்ன பண்ணுவோம், கெட்டியா திரௌபதி பிடிச்சு வச்சது மாதிரி பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். தன்னை இழப்பதற்கு நாம் தயாராகிவிட்டால் குரு கிருபை ஏற்கனவே நம்ம மேலே அனவரதமும் பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது. பாத்திரம் எப்படி இருக்கு, கவுந்திருக்கு. விழுற அனுகிரகமெல்லாம் என்ன ஆறுது, 4 பக்கமும் செதறி போகிறதே தவிர உள்ளுக்குள்ளே தங்க மாட்டேங்கிறது. சரணாகதி அப்படிங்கிறது அந்த பாத்திரத்தை நிமிர்த்தி வைக்கிறது தான் சரணாகதி. அது நிமிர்ந்ததுன்னா குரு கிருபை அப்படிங்கிறது பொங்கி வழியும். அதுக்கு மேலே வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லை. இதுதான் குருநாதனிடத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டிய விஷயம், குருவினிடத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கீதை முழுக்க சொல்லுகிற தத்துவமும் இதுதான். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வங்காளத்திலேயே கஷ்டப்பட்டு தான் அவர் கையெழுத்து போட தெரியும், அவ்வளோதான் படிப்பறிவு. கீதையில் ஒரு ஸ்லோகம் கூட அவருக்கு ஒழுங்காக தெரியாது. அவரிடத்துல போய் ஒருத்தர், இந்த பகவத்கீதையில் என்ன சாமி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், கீதா அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி போடு, அதுதான் பகவத்கீதையில் இருக்குது அப்படின்னார். கீதா அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி போட்டோம்னா தாக்கி அப்படின்னு வரும். வங்காள மொழியில் தாக்கிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தியாகின்னு அர்த்தம். இப்போ கீதை முழுக்க எதை சொல்கிறது அப்படின்னா தியாகத்தை சொல்கிறது. எதெல்லாம் நம்முடையது என்னுடையது என்னுடையது என்று கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோமோ அத்தனையும் நம்ம தியாகம் பண்ணிட்டோம்னாக்கா அதுதான் கீதையினுடைய சொரூபம். கீதை கொடுக்கின்ற ஞானம், கீதையினுடைய சொரூபமாக இருக்கிறவர் தான் நம்முடைய குருநாதர். அவர் நமக்கு அறிவுறுத்துகிற விஷயமும் அதுதான். அதனால தன்னை இழப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாமமும் சொல்லும் பொழுது யோகிராம் சுரத்குமார் தான் மிஞ்சி இருக்கணுமே தவிர, நான் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த వ్యక్తిత్వం கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், அழியணும். தன்னை அழித்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும்
வெண்ணிலாவை. இந்த தன்னை இழத்தல் அப்படிங்கிறதான் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா குரு கிருபை பூரணமாக பொங்கி ததும்பும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக என்னதான் உலகத்தில் சொத்து சுகம் உறவு பந்தம் பெயர் புகழ் பட்டம் பதவி இருந்தாலும் என்ன இருந்தாலும் அனித்தியம்தான். ஒன்றில் நம்ம இருக்கும்போது அது கையை விட்டு போகும், இல்லைன்னா அது 4 பையோட்டில் இருக்கிற பெரிய வீடு என் வீடு தான், 5 மாடி 10 மாடி கட்டி வச்சுருக்கேன்னா வீடு பாட்டில் மாடி வீடு இருக்கும், ஆசாமி இருக்க மாட்டார். அதனால் இது எதுவுமே சாஸ்வதம் இல்லை. விட்டுவிட போகுது உயிர், விட்டவுடன் சுட்டுவிட போகின்றார். 10 மாடி வீட்டு எனக்கு கட்டி கொடுத்தார் சார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி 10 வருஷம் நம்மளை வச்சுக்கிட்டு ஒன்றும் இருக்க மாட்டான். இறந்து போனால் அடுத்த 3வது மணி நேரத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவார். சுட்டுவிட போகின்றார் சுட்டத்தார். அதனால் குரு தான் சத்தியம். 3 லோகத்துக்கும் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொருத்தர் பந்துக்கள். ஆனால் சாஸ்வதமான பந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு கால் குரு கிடைச்சி அறியாமையினால் ஏதோ பாவம் பண்ணி ஒரு கழுத பண்ணியா பிறந்தா கூட அந்த ஜென்மத்திலையும் நம்ம கூட இருந்து நான் கூட இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு பந்து ஒருத்தர் உண்டு. அப்படின்னா இந்த பிறவியிலேயே பணத்தாலேயோ ஆரோக்கியத்தினாலேயோ கெட்டு போனோம்னா எந்த உறவினரும் பக்கத்தில் வரமாட்டான். ஆனால் எந்த பிறவியிலையும் எந்த திசையிலையும் நம்ம கூட இருக்கிறவர் குருநாதர் மட்டும்தான். அதுதான் சாஸ்வதமான உறவு. அந்த உறவை கெட்டியாக பிடிச்சுப்போம். குரு கடாட்சம் பரிபூர்ணம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.